ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா. இந்த ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய விஷயம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால இப்போ யாருக்கு எந்த ஸ்கின் கேர் ப்ராப்பராக இருக்கும்னு தெரியாமலே நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை இன்னும் டேமேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம ஓபிலையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவை, நமக்கு இது கரெக்டாக இருக்குமான்றதை பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா ஹைலி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் போட்டாலும் இனிஷியலாக எதுவுமே செட் ஆகாது. இல்லை ஆல்ரெடி ஆக்னி இருக்குது, எனக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்குது அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய கேசஸ் நம்ம ஓபியில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறது, இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னோ இல்லை வேறு எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்கின் கேர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னும் நான் பேசிக்காக சொல்லணுன்னா, உங்கள் ஸ்கின்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ஹெல்த்தியாக வைக்க பாருங்கள். இப்போது ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, எனக்கு ஆக்னி இருக்குது, இல்லை பிக்மெண்டேஷன் இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது டேனிங் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப்பை டிட்டர்மைன் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டு கரெக்டாக இருக்குன்றது டாக்டர் கன்சல்டேஷனோட யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட்டும் நமக்கு பார்க்க முடியும். இதில் இப்போ பேசிக்காக காமனாக ஒரு ஸ்கின் கேர் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை க்ளீனாக வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மார்னிங் நான் போகிறேன், ஈவினிங் தான் வீட்டுக்கு வரேன் அப்படின்றப்போ இடைப்பட்ட நேரத்தில் நான் ஃபேஸ் வாஷே பண்ணலை அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுவுமே நான் சொல்கிறேன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கின் டைப். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். அதுக்கப்புறமா அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். அது ஒரு டவல் வச்சு டேப் பண்ணி எடுத்தால் போதும். ஃபுல்லாக தேய்ச்சி துடைச்சி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வைக்கும்போது ஸ்கின் ஹைட்ரேஷன் ப்ராப்பராக போயிட்டாலே நம்மளோட ஃபேஸில் இருக்கிற அந்த க்ளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த பிளமிஷஸும் இல்லாமலையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் டு த மேக்ஸிமம். இது பிளமிஷஸ் ஆல்ரெடி இருக்குது, இல்லை எனக்கு ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ப்ராப்பரான அதுக்கு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதில் இன்னும் முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றப்போ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண பாருங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் அப்படின்றது வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ் மார்னிங்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஈவினிங் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் ப்ராப்பராக ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். செகண்ட் திங் சன்ஸ்க்ரீன். இதுவுமே உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டேனிங் அவாய்ட் பண்ண முடியும். லேட்டர் ஏஜஸில் பிக்மெண்டேஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டு தான் பேசிக் ஸ்கின் கேர். இது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு ஸ்கின் கேர் இது தான். அதுக்கப்புறமா வர விஷயம் டயட்டு, நம்மளோட ஸ்லீப் ரொட்டீன். ஸ்லீப் ஹேபிட்ஸ் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதில் இருக்குது. நான் ப்ராப்பர் ஸ்லீப் எனக்கு இல்லை, நைட்டு 2 மணிக்கு தான் நான் தூங்குவேன், 12 மணிக்கு தான் தூங்குவேன்னு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஃபேஸும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப் பேட்டர்ன் கரெக்டாக வச்சுக்கோங்க, டயட் ஹேபிட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நீங்கள் எங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். இல்லை இந்த வீடியோலேயே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணணுன்றது நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ.